திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, நமது மறை மாவட்ட ஆயர், பேராலய பங்கு தந்தையர்கள் மற்றும் ஏனைய குருக்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த புனித நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். புனித வாரத்தின் புனிதமான நாள் என்று பீடம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த புனித நாளில் இரு பெரும் நிகழ்வுகள் நமது தாய் திருச்சபையின் ஆணிவேராக அமைந்துள்ளன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக விளங்குகின்ற நற்கருணை என்னும் அருள் சாதனத்தையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தியது இந்த நாளில்தான். தமது தொடர் உடன் இருப்பை வெளிப்படுத்த நற்கருணையை ஏற்படுத்தி நம்மோடு என்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நற்கருணை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பாலை நிலத்தில் பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் மன்னா உணவை வழங்கினார். இன்று இயேசு கிறிஸ்து நானே உயிர் தரும் உணவு என்று தன்னையே முழுவதுமாக பகிர்ந்து தருகிறார். பணிவிடை செய்வதே இந்த பணி குருத்துவம் என்பதை இறுதி ராவின் போது சீடர்களின் காலடிகளை கழுவி அன்பு கட்டளையை வழங்கி பணி குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இன்றைய நாளில் நாம் கொண்டாடும் இரண்டாவது அருள் சாதனம் குருத்துவம். குருத்துவத்தில் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பொது குருத்துவம், இரண்டு பணி குருத்துவம். இறை மக்கள் அனைவரும் திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பணி குருத்துவம் என்பது இறைவன் தமது பணிக்காக பெயர் சொல்லி ஒரு சிலரை அழித்து அருள் பொழிவு செய்கின்றார். ஆயரும் அருள் பணியாளர்களும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் கல்வாரி பலியை தினமும் தொடர்ந்து ஆற்றி நற்செய்தி அறிவிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, ஆயராக வழிநடத்தும் தலைமை பணி என்ற முப்பரிமாண பணிகளை செய்யவும் குருத்துவ அருள் சாதனம் அருள் தருகிறது. குருத்துவத்தின் புனிதத்தை நாம் உணர்வோம். அருள் தந்தையர்கள் நமக்கானவர்கள் என்று ஏற்று அவர்கள் பணி செய்ய நாம் துணை இருப்போம். இந்த பணியிலே நிலைத்து நின்று மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ அவர்களுக்காக செபிப்போம். நமது மறை மாவட்டத்திலும் குருத்துவ துறவர வாழ்வை நம் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்க ஊக்குவிப்போம். இன்றைய திருவழிபாடு 4 பகுதிகளை கொண்டுள்ளது. 1 இறை வார்த்தை வழிபாடு, 2 பாதம் கழுவும் நிகழ்வு, 3 நற்கருணை வழிபாடு, 4 நற்கருணை இடமாற்ற பவனி. இன்றைய திருவழிபாட்டில் பக்தியுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் பங்கேற்போம். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். வருக வருக வருகவே ஆண்டவர் அழைக்கிறார், திருப்பலியில் கலந்திட மாவரன் தேடுகிறார், மாவிருந்தை தந்திட. வருக வருகவே வருக வருக வருகவே ஆண்டவர் அழைக்கிறார், திருப்பலியில் கலந்திட மாவரன் தேடுகிறார், மாவிருந்தை தந்திட. உன்னதமான பலியினிலே உரையவே மன்னவர் இயேசு மகிழ்வுடனே வருகிறார். உன்னதமான பலியினிலே உரையவே மன்னவர் இயேசு மகிழ்வுடனே வருகிறார். வருவோம் வருவோம் இணைவோம் இணைவோம், வருவோம் வருவோம் இணைவோம் இணைவோம், இனிய பலியில் இணைந்து இறைவனை காண்போம். இனிய பலியில் இணைந்து
இறைவனை காண்போம். வருக வருக வருகவே வருக வருக வருகவே ஆண்டவர் வாழ்த்தினார். திருப்பலியை காண்கிட ஆவலம் தேடுகிறார். ஆவிருந்தை தந்திட. உறவு பாலம் அமைக்க நம்மை தந்திட எழுவோம். உலகம் யாவும் வெறுமையாக உணர்ந்திட வருவோம். உறவு பாலம் அமைக்க நம்மை தந்திட எழுவோம். ஒன்றாக கூடி வாழும் புனித இதயத்தை கொண்டாட தேவ பீடம் இறங்கி அழைக்கிறார். ஒன்றாக கூடி வாழும் புனித இதயத்தை கொண்டாட தேவ பீடம் விரைந்து அழைக்கிறார். இந்த நாள் நல்ல நாள், விரைவோம் எழுவோம். இந்த நாள் நல்ல நாள், விரைவோம் எழுவோம். வருவோம் மகிழ்வோம் இணைவோம் திருப்பலியில். வருவோம் மகிழ்வோம் இணைவோம் திருப்பலியில். வருக வருக வருகவே. வருவார் என்று அறிந்து வாழுவோம். அவர் தியாக பலியை நம்மை மீட்கும் உணர்ந்து மகிழ்வோம். ஆண்டவர் தாம் வருவார் என்று அறிந்து வாழுவோம். அவர் தியாக பலியை நம்மை மீட்க உணர்ந்து மகிழ்வோம். ஒவ்வொரு காலை தோறும் அவரின் மாட்சியை காணவே அழைக்கும் அவரின் குரலினை கேட்போம். ஒவ்வொரு காலை தோறும் அவரின் மாட்சியை காணவே அழைக்கும் அவரின் குரலினை கேட்போம். இந்த நாள் நல்ல நாள், விரைவோம் எழுவோம். இந்த நாள் நல்ல நாள், விரைவோம் எழுவோம். வருவோம் மகிழ்வோம் இணைவோம் திருப்பலியில். வருவோம் மகிழ்வோம் இணைவோம் திருப்பலியில். தந்தை மகன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் இணையற்ற பெறலுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, அற்புதமான மாலை பொழுதிலே இவங்கள் அனைவரையும் அன்போடு இந்த புனித வாரத்தினுடைய முத்தாய்ப்பான தொடக்கமாக இருக்கின்ற இந்த பாதம் கழுவுகின்ற சடங்கானது ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்விலே உங்கள் அனைவரும் பங்கெடுக்க அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தி இறைவனுடைய ஆசிரியை நமக்காக பெற்றுத்தர நம்முடைய வந்திருக்கின்றவர் நம்முடைய வேலூர் மறைமாவட்டத்தினுடைய பாசத்திற்குரிய ஆயர் மேதகு முனைவர் பி. அம்பரோஸ் பிச்சமுத்து ஆண்டகை அவர்களை பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை பெருத்தந்தை முனைவர் ராயலாசி அவருடைய சார்பாகவும் ஏனைய அருத்தந்தைகள் அனைவரின் சார்பாகவும் இங்கு சூழ்ந்திருக்கின்ற சீடர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். மேலுமாக இந்த திருப்பலியிலே இறைவன் நிறைவான ஆசிரியை உங்கள் அனைவருக்கும் அருளும்படியாகவும் இந்த புனித வாரத்திலே இறைவன் தம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு நிறைவாக அளிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வானவர்களின் வாழ்த்தினை நாம் ஆர்ப்பரித்து பாடுவோம். இது முதல் பாஸ்கா திருவிழிப்பு வரை ஆலய மணிகள் ஒலிக்காது, உன்னதங்களிலே பாடலும் பாடப்படாது. அனைவரும் பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடுவோம். பாட்டுகின்றோம் இறைவனே, மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் கொண்டு இடங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரன் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை பலபந்து வீற்றிருப்பவரே, ஈரன் மீது இறங்குவே, இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். நிறை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் பல்வேறு அருட்சாதனங்களால் நம்மை பக்குவப்படுத்திய கிறிஸ்துவின் பால் ஈற்ற பல்வேறு குருக்களை நினைத்து மன்றாடுவோம். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குரு, திருவிருந்து கொடுத்த குரு, நமக்கு பாவ மன்னிப்பு அளித்த குருக்கள், நமக்கு உறுதி பூசல் வழங்கிய ஆயர், திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தை நல்கிய குரு அல்லது குருக்கள், குருத்துவத்தை நமக்கென கொடுத்த, கிறிஸ்துவின் நிலையில் நமக்கென கொடுத்த ஆயர்கள் அனைவருக்குமாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து என்னிலே வாழ்கின்றார்,
கிறிஸ்து என்னிடம் இருக்கின்றார் என்கின்ற உணர்வினை அருள்வாக்கால் நற்கருணை விருந்தால் அனுதினமும் நமக்கென இருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக, குருத்துவத்திற்காக, பணி குருத்துவமும் பொது குருத்துவமும் இணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற இந்த ஒரு நிலைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மன்றாடுவோம். இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருவழிபாட்டின் முதல் பகுதியான இறை வார்த்தை வழிபாடு ஆரம்பமாகிறது. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் என்றென்றும் நீதியுள்ளவர் என்று சான்று பகர்ந்திட இஸ்ரேல் மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு எகிப்து நாட்டின் அடிமை தலையில் இருந்த அவர்களை விடுவித்தார். இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடிய நிகழ்வினை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணிகளை அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டு மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு உணவாக வழங்குகின்றார். ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்புதான் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தை பருக வேண்டும் என்று தூய பவுல் அடிகளார் அறைகூவல் விடுக்கிறார். இந்த புனித அழைப்பினை நமக்கு நினைவுபடுத்தும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில்
அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதை, தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலாடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தாம் காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலாடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற அனைவருக்குமே உகந்த நாள் இது. பணி குருத்துவமாக இருந்தாலும் பொது குருத்துவமாக இருந்தாலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம், ஒரே உடலாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தியை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதோ பல பேர் இங்கு வந்திருக்கின்றோம், பல குடும்பங்கள் வந்திருக்கின்றோம். என்றைக்காவது நான் ஏன் வந்திருக்கின்றேன், ஏன் இவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், ஏன் இவர்களோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன், தியானித்து கொண்டிருக்கின்றேன், என்னையும் மற்றவர்களையும் இணைப்பது யார், இணைத்தது யார், நான் ஏன் இங்கு அமர்ந்திருக்கின்றேன்? என்றைக்காவது நீங்கள் இதை யோசித்திருக்கின்றீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வில்லியம் பார்க்லே என்கின்ற ஒரு விவிலிய அறிஞர் பல்வேறு பகுதிகளுக்கு, அதிலும் குறிப்பாக நற்கருணை பற்றி அவர் எழுதுகின்ற போது ஒரு நிகழ்வினை அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த தலைவன் ஒரு ஞாயிறு திருப்பலியிலே அவன் கடந்து வந்த பாதையை நினைப்பதாக, யோசிப்பதாக, அதை குறித்து தியானிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். நோனி, செங்கா, துங்கா என்கின்ற பல்வேறு குழுக்களாக இருக்கின்ற இந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர் அந்த கடந்த காலத்திலே ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்றனர், ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள முடியாமல் இருந்தனர், பார்த்து பேசக்கூட முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்தனர், வெறுப்போடு இருந்தனர், பிறருடைய உடைமையையும் உயிரையும் அழித்தனர். அவர் கேள்வி கேட்கின்றார், அழித்த நான், பிறர் உயிரை எடுத்த நான், பிறரை அவமதித்த நான் எப்படி இங்கு அமர்ந்திருக்கின்றேன்? யார் என்னை இந்த நிலைக்கு இட்டு சென்றது, அழைத்து வந்தது? இதோ மற்ற பழங்குடியினரோடு நான் அமர்ந்து ஜெபிக்கின்றேனே, அவர்களோடு இணைந்து நான் பாடுகின்றேனே, அவர்களும் மனிதர்கள் என்கின்ற ஒரு நிலையை நான் உணர்கின்றேனே. யார் யார் இதை செய்தது? யார் இத்தகைய ஒரு உணர்வினை எனக்கு கொடுத்தது என்று அவர் கண்ணீர் விட்டு தனது கடந்து வந்த பாதையை நினைத்து உள்ளம் நொறுங்கியவராகவும் அதே சமயம் இப்பொழுது மகிழ்வதாகவும் வில்லியம் பார்க்லே குறிப்பிடுகின்றார். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஆண்டவனை பற்றி தியானிக்கவும் அவரது வார்த்தையை பற்றி யோசிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெறுப்பான அந்த உணர்வு அன்பாக மாறியது, கசப்புணர்வு சகோதரத்துவத்தை கொணர்ந்தது, ஒருவித பகைமை சமாதானமாக மாறியது. அவர் உணர்கின்றார், இது எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவருடைய செய்தியே, எல்லாம் அவருடைய படிப்பினையே என்கின்ற அந்த உள்ளுணர்வை அவர் பெறுகின்றார். அத்தகைய ஒரு உள்ளுணர்வு நமக்கும் இன்றைக்கு வர வேண்டுமாய் நான் ஆசிக்கின்றேன். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் ஒரே குடும்பமாக, ஒரே திரு அவையாக, ஒரே இறை சமூகமாக ஒன்றுடன் மற்றவரோடு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த திருவழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாம் கேட்டும் அதற்கு முன்பாக, சில வரிகளுக்கு முன்பாக பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, முதலாவது திருமுகத்திலே 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் இவ்வாறாக கூறுகின்றார். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். அப்பத்தை பிட்டு உண்கின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். அது இந்த
நாம் கேட்ட இந்த ஆப்பிரிக்க இறை சமூகத்தில் உண்மையாக்கப்பட்டது, அது நம்மிலும் உண்மையாக்கப்பட வேண்டும். அன்பினிறை சகோதர சகோதரிகளே, ஒரே உடல், நாம் அனைவரும் ஒரே உடல். காரணம், ஒரே அப்பத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். நாம் அனைவரும் சமமானவர்கள். அது ஆயராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, மற்ற திருமுழுக்கு பெற்ற இறை சமூகமாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இளையோராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே இந்த உடலிலே ஒரு உறுப்புகள், சமமானவர்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த குருத்துவத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுனுடைய நிறை பிரசன்னம், தொடர் பிரசன்னம் என்றும் நமக்கு இருக்கின்றது என்பதனை மிக தெளிவாக இந்த முன்னுரையிலே கேட்டோம். எவ்வாறு நாம் இயேசுனுடைய ஒரே உடலாக மாறுகின்றோம்? இந்த அடிப்படை கேள்வியை நாம் இன்றைக்கு எழுப்பியாக வேண்டும். எப்படி? ஏன்? அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எவ்வாறு இயேசு ஒரு மனிதனாக அவர் பிறந்தாரோ அப்போதே நம் உடலுக்கு மகத்துவம் கூடியது. இந்த மனித உடலினுடைய பெருமை கூடியது. இந்த மனிதன் வைத்திருக்கின்ற இந்த சதை, இரத்தம் புனிதமாக்கப்படுகின்றது. இதற்கும் அர்த்தம் உண்டு, இதற்கும் மகிமை உண்டு என்கின்ற நிலை நமக்கு பாடமாக புகட்டப்படுகின்றது. வார்த்தை மனு உருவானார் என்கின்ற பரவசமான செய்தியோடு தான் யோவான் தனது நற்செய்தியை ஆரம்பிக்கின்றார். எனவே அவரது வார்த்தை மனு உருவாகும் போது, சதையாக உடலோடு அவர் பிறக்கின்ற போது, இந்த மனிதம் புனிதம் பெறுகின்றது, இந்த உடல் வலிமை பெறுகின்றது. அதைவிட யோவான் நற்செய்தியிலே சதை, இரத்தம் என்று சொல்லுகின்ற போது, இது ஒட்டுமொத்த இயேசுனுடைய வாழ்வினை இது குறிக்கின்றது. ஏதோ ஒரு சதை, ஏதோ இரத்தம் என்று அல்ல, மாறாக இது ஒட்டுமொத்த இயேசுனுடைய வாழ்வை குறிக்கின்றது. அவருடைய பிறப்பு, மனித பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய போதனைகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய போராட்டங்கள், அவரது சாவு, சிலுவை சாவு, மரணம், அடக்கம், உயிர்ப்பு, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் யோவானின் வழியாக. அவர் சொல்லுகின்ற போது, சதை, இரத்தம் என்று சொல்லுகின்ற போது, ஏதோ இயேசுனுடைய ஒரு சில பகுதிகளை நாம் குறிப்பிடுகின்றோம் என்பது அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இயேசுவையும், ஒட்டுமொத்த அந்த வாழ்வையும் நாம் கொண்டாடுகின்றோம், நாம் நினைவு கூறுகின்றோம் என்பதுதான் பொருள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இன்னொரு படி மேலே சென்று, எப்பொழுதெல்லாம் நமது வாழ்விலே சவால்கள் வருகின்றதோ, முரண்பாடுகள் ஏற்படுகின்றதோ, போராட்டங்கள் வெடிக்கின்றதோ, சோதனைகளும் வேதனைகளும் நம்மை தாக்குகின்றதோ, ஏன் மரணங்களும் கூட நமது வாழ்வினை அச்சத்திற்கு உள்ளாக்குகின்றது, அப்பொழுதெல்லாம் நாம் மாற்றுப்படுத்தப்படுகின்றோம். காரணம், இயேசுவும் ஒரு மனிதனாக இதையெல்லாம் சந்தித்தார். இயேசுவும் இதையெல்லாம் சந்தித்தார், இதையெல்லாம் அவர் அனுபவித்தார். ஒரு சராசரி மனிதன் படுகின்ற அனைத்து துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். பசியாக இருந்தார், தாகமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார், ஓய்வெடுக்க இடமில்லை என்று சொல்லுகின்றார், இரவெல்லாம் ஜெபிக்கின்றார், சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார், சிலுவையிலே தொங்குகின்றார். இதெல்லாம் எதை குறிக்கின்றது? இதெல்லாம் ஏன் அவர் பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நமக்கு ஒதுக்குகின்றது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரே, இதை நாம் யோசிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டப்படுகின்றோமோ, உடல் நோயால் நாம் கஷ்டப்படுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசுனுடைய அந்த சிலுவையில் தொங்குகின்ற அந்த இயேசு நம்முடைய பார்வைக்கு வர வேண்டும்.
அவரது நினைவு, அவரது வாழ்வு நமக்கு வர வேண்டும். எனவே உடலை சதையை உண்பது, இரத்தத்தை குடிப்பது என்று சொல்லும்போது நாம் இயேசுனுடைய முழு வாழ்விலும் பங்கெடுக்கின்றோம். பாஸ்கா மறைபொருளிலே நாம் பங்கெடுக்கின்றோம். இயேசுனுடைய வாழ்வு, மரணம், உயிர்ப்பு இவற்றிலே நாம் பங்கெடுக்கின்றோம். அவர் தனது சதையை உண்ண அழைக்கின்றார், இரத்தத்தை பருக அழைக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது நம்மை அவர் நிரப்ப விரும்புகின்றார். நமக்கு சக்தி தர அவர் விரும்புகின்றார். அன்பினால், இரக்கத்தினால் நமது மனத்தினை அவர் பல்வேறு குணநலன்களோடு, இறை அரசின் குணநலன்களோடு அதை நிரப்ப விரும்புகின்றார். மதிப்பீடுகளோடு நிரப்ப விரும்புகின்றார். ஞாபகப்படுத்துகின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளே, எனவே அவரது மனிதத்தில் நாம் பங்கெடுப்பது அவரது கொள்கைகளை, அவரது கனவினை, அன்பினை, இரக்கத்தினை நாம் உணர்ந்து பங்கெடுப்பதாகும். எனவே அவரது வாழ்வில் நாம் முழுமையாக நம்மையே கையளிக்கின்ற போது, முழுமையாக நாம் பங்கெடுக்கின்ற போது நாமும் ஒவ்வொருவரும் ஒரே உடலாக மாறுகின்றோம். காரணம் கிறிஸ்து ஒருவரே, அப்பம் ஒன்றே. அதிலே நாம் பங்கெடுக்கின்ற போது நாம் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். எனவே இயேசுனுடைய அந்த மனித அவதாரம் அல்லது மனித வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. நமது வாழ்விற்கு, நமது உடலுக்கு இது பெருமையை சேர்க்கின்றது என்பதனை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக, அதிலே பங்கெடுப்பதின் வழியாக நாம் ஒரே உடலாகவும் அப்பமாகவும் மாறுகின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நற்கருணை கொண்டாட்டம், இயேசு கண்ட இந்த நற்கருணை கொண்டாட்டம் சற்று வித்தியாசமானது. அவரும் பாஸ்கா விழாவை கொண்டாட தனது அப்போஸ்தலரோடு ஒன்று சேர்க்கின்றார். ஒரு வித்தியாசமான ஒரு பாஸ்கா அவருக்கு. பழைய ஏற்பாட்டின் பாஸ்கா, கடவுள் தனது மக்களை கடந்து செல்கின்றார். கடந்து செல்வது என்பது, எனது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எனது மக்கள் அழிந்து விடக்கூடாது, எனது மக்கள் பேரின்ப நாட்டிற்கு செல்ல வேண்டும், உரிமை நாட்டிற்கு செல்ல வேண்டும், அவர்கள் அடிமைகளாக இங்கு சாகக்கூடாது, உயிரிழு மக்களாக அவர்கள் செல்ல வேண்டும். அந்த பாஸ்கா, பழைய ஏற்பாட்டு பாஸ்காவிலே ஒரு வேகம் இருந்தது, ஒரு அவசரம் இருந்தது, ஒரு சமூக உணர்வு இருந்தது, ஒரு விடுதலை வேட்கை இருந்தது. அதனால்தான் புளியாத அப்பத்தை, சுட்ட இறைச்சியை, காட்டு இலைகளை, கீரையை அவர்கள் உண்பதாக குறிப்பிடுகின்றது. வேகமாக விரைவாக செல்லக்கூடிய ஒரு பாஸ்கா. ஆனால் இயேசு இப்போது ஒரு வித்தியாசமான பாஸ்காவை தனது சீடர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நிதானமாக, அடக்கமாக, எந்தவித அலம்பலும் இல்லாமல் பொறுமையாக அவர் எடுத்து இயம்புகின்றார். ஒருவேளை கண்டிப்பாக இயேசுனுடைய அந்த எண்ணத்திலே, அப்படி எண்ண ஓட்டத்திலே, இந்த சீடர்கள் எவ்வாறு என்னை பிரதிபலிக்கப் போகின்றார்கள், எனது சொல்லை இவர்கள் எவ்வாறு வாழ்வாக்கப் போகின்றார்கள், உண்மையிலே இவர்கள் இதை செய்வார்களா, என்னோடு வாழ்ந்த இவர்கள் உண்மையாகவே எனது செய்தியை, எனது வார்த்தையை வாழ்வாக்குவார்களா, மக்களுக்கு பயன்படுவார்களா என்கின்ற சந்தேகம் அவருக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோமே, ஒருவன் காட்டி கொடுக்கின்றான், ஒருவன் மறுதளிக்கின்றான், பலர் ஓடி போகின்றார்கள், காணாமல் போகின்றார்கள். இவர்களை நம்பி எப்படி எனது மக்களை நான் வழிநடத்துவேன்? கண்டிப்பாக அவருக்கு இந்த எண்ணம் வந்திருக்க வேண்டும். எனது வாழ்வை மற்றவர்கள்
விடுதலைக்கான ஒரு வாழ்வாக எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? சந்தேகம் வந்திருக்க வேண்டும். அதனால்தான் நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். முன்னுரையில் கேட்டது போல தொடர் உடனிருப்பு. நான் எனது மக்களோடு இருக்க வேண்டும், நான் எனது மக்களோடு வாழ வேண்டும், அவர்கள் அனுதினமும் என்னை அனுபவிக்க வேண்டும், என்னை ருசிக்க வேண்டும், என்னை பருக வேண்டும். அடிப்படை வாழ்வாக நான் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதன் வழியாக ஒரே உடலாக எனது திரு அவை இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கனவு கண்டார். அதை நினைவுபடுத்துகின்றார். நாமும் இதை நினைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் பல்வேறு நிலைகளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அனைவரும் ஒரே உடல் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு உண்மையாகவே இருக்கின்றதா என்று யோசிக்கத்தான் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இயேசு சீடருடைய காலடிகளை கழுவுகின்றார், பாதங்களை கழுவுகின்றார். ஒருவருடைய பாதத்தை அல்ல. சீடர்கள் என்று சொல்கின்ற போது அனைவருடைய பாதங்களையும் அவர் கழுவுகின்றார் என்பதுதான் பொருள். ஒருவரை மட்டும் அவர் செய்யவில்லை, நம் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவுகின்றார். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, உனது போதகரும் கடவுளுமான நான் இதை செய்தேன் என்றால் நீங்களும் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். திருப்பலிக்கு வந்தால் போதும், நற்கருணை உண்டால் போதும் என்பதை காட்டிலும் எனது அருகில் இருக்கின்ற சகோதரன் யார் என்று நான் புரிந்து கொள்கின்றேனா? எனது அருகில் இருக்கின்ற அந்த சகோதரனுடைய பெயர் நமக்கு தெரியுமா? அவருடைய தேவை நமக்கு தெரியுமா? பிறர் மீது உண்மையாகவே எனக்கு அக்கறை இருக்கின்றதா? பாசம் இருக்கின்றதா? அன்பு இருக்கின்றதா? ஏன் நாம் ஜெபிக்கின்ற போது கூட எனக்கு, எனது குடும்பத்திற்கு என்றல்லவா நாம் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய நிகழ்வு, அதை சுருக்கமாக சொல்லுகின்றேன். லத்தீன் அமெரிக்காவில் இந்த அன்பியங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு குருவானவர் இத்தகைய ஒரு அனுபவத்தை அவர் பகிர்கின்றார். திருவிருந்து நேரம், அனைவரும் திருவிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு பெண் மட்டும் இரண்டாவது முறையாக திருவிருந்து பெற வருகின்றார். பங்கு குருவானவர் அதை கண்டுகொள்ளவில்லை. மூன்றாவதாகவும் அவர் வருகின்றார். அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தட்டுகின்றது. நான்காவது முறையும் வருகின்றார். அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார், என்ன ஆனது? நீங்கள் ஏற்கனவே நன்மை வாங்கிட்டீங்களா? எத்தனை முறை வாங்குவீங்க? அவர் சொல்லுகின்றார், நான் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகின்றன. இரண்டு நாட்கள். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நம்மிலும் கூட, நம்மோடு வாழ்கின்றவர்களும் கூட தேவையில் இருக்கின்றார்கள். இதைத்தான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இயேசுனுடைய இந்த வெளிப்பாடு மற்றவர்களை, அவருடைய காலடிகளை அவர் கழுவியது எதை குறித்து காட்டுகின்றது என்று சொன்னால், ஏதோ நீ திருப்பலிக்கு வருகின்றாய், நற்கருணை உட்கொள்ளுகின்றாய், அதனால் நீர் ஒரே உடலாக மாறுகின்றாய். அது மட்டுமல்ல அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அதையும் தாண்டி தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நீ இறங்க வேண்டும், அவர்களை நீ முழுமையாக்க வேண்டும், அவர்களுக்கு நீ வாழ்வு தர வேண்டும்.
காரணம், அவன் உன் நண்பன், உன் சகோதர சகோதரி, ஒரே குடும்பத்தை சார்ந்தவன், ஒரே உடலை சார்ந்தவள். இத்தகைய ஒரு தாக்கத்தை தான் இன்றைக்கு நமது மனத்தில் இருத்த வேண்டும். இந்த பேராலய இறை சமூகம், தலைமை ஆலயம், குருவோடு, பங்கு பணியாளரோடு, உதவி பங்கு தந்தைகளோடு, பேரவை உறுப்பினர்களோடு, அன்பிய பொறுப்பாளர்களோடு இணைந்து செயல்படுவது என்பது உங்களுடைய உணர்வோடு, உதவியோடு தொடர்ந்து நடைபெறுகின்றது என்று சொல்லுகின்ற போது, இது ஒரு குடும்பம், இது ஒரு உடல். ஏதோ பல்வேறு கொண்டாட்டங்களை நாம் செய்கின்றோம், கொண்டாடுகின்றோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதையும் தாண்டி அன்பு நிறை சகோதர சகோதரர்களே, எனது அன்பியத்தில் எத்தனை பேர் உண்மையாகவே உண்டு அந்த இரவை கழிக்கின்றனர் தெரியுமா? நமக்கு எவ்வளவு பேர் நமது அன்பியத்திலே கஷ்டப்படுகின்றார்கள் தெரியுமா? நமக்கு எத்தனை விதவைகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் மனைவியில்லாத கஷ்டப்பட்டு வாழ்கின்ற ஆண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியுமா? உதவி செய்ய மட்டுமல்ல, அவர்களை அன்போடு அரவணைக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே. அதனால்தான் இப்பொழுது நாம் இந்த பாதம் கழுவும் சடங்கிற்கு செல்லுகின்றோம். இந்த ஒரு திரு அவை, தலைமை பேராலயம் ஒரே உடலாக இருக்கின்றது, ஒருமனப்பட்டு இருக்கின்றது. அதற்கு அடையாளமாகத்தான் பங்கு தந்தை அவருடைய உதவி பங்கு தந்தையினரோடு இதோ இங்கு இருக்கின்ற இந்த அடையாளமாக இருக்கின்ற, உங்களை பிரதிபலிக்கின்ற இந்த நபர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். இது எதை குறித்து காட்டுகின்றது? நாம் அனைவரும் மற்றவருக்காக வாழ்கின்றோம். நான் எனக்காக மட்டுமல்ல, எனது குடும்பத்தினருக்காக மட்டுமல்ல, இந்த இறை சமூகத்திற்காக நான் இருக்கின்றேன். இவர்களுக்காக நான் வாழ்கின்றேன், இவர்களுக்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வினை இது ஏற்படுத்துகின்றது. எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இறை சமூகத்திற்காக நம்மோடு இந்த திருப்பலியிலே, இந்த தலைமை பேராலயத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் மறந்துவிட வேண்டாம் என்பதை சகோதர சகோதரிகளே, ஒரே நாளில் 2 நினைவுகள் நமக்கு விட்டு செல்கின்றார் இயேசு. நற்கருணை கொண்டாட்டம், இதய நினைவாக செய்யுங்கள். அதே சமயம் இந்த காலடிகளை கழுவது, இது உங்கள் கடமை என்று சொல்லுகின்றார். இது உங்கள் கடமை, வேண்டும் போது விரும்பும் போது அல்ல, இது உங்களது கடமை என்று சொல்லுகின்றார். இந்த கடமையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக இந்த செயலை செய்கின்ற போது, பிறர் அன்பு செயலில் நாம் ஈடுபடுகின்ற போது கண்டிப்பாக கடவுளை நாம் வாழ வைக்கின்றோம். கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வினை பிற சகோதர சகோதரிகள் பெற்றுணர நாம் வழிவகை செய்கின்றோம். இந்த முயற்சியிலே இறைவன் நம்மோடு இருக்கட்டும். ஆமென். திருவழிபாட்டின் 2ஆம் பகுதியான பாதம் கழுவும் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகிறது. அடுத்தவருடைய பாதத்தை கழுவுவது என்பது சமுதாயத்தில் பணியாளருக்குரிய செயல். யூத சமுதாயத்தில் விருந்தாளிகளும் உயர்குடி மக்களும் பணக்கார இல்லங்களுக்கு வருகை தரும்போது அடிமைகள் அவர்களுடைய பாதங்களை கழுவுவார்கள். இயேசு தன்னுடைய இறைத்தன்மையை விடுத்து தாழ்ச்சியோடு தம் சீடர்களின் பாதங்களை மகிழ்ச்சியோடு கழுவுகிறார். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்னும் அமுத மொழிகளுக்கு ஏற்ப ஊழியனாக, தொண்டனாக, பணியாளனாக வாழ நம்மையும் அழைக்கிறார். ஆதாயத்தை விடுத்து அன்பு பணியாற்ற அழைப்பு விடுக்கிறது இந்த திருச்சடங்கு. தொடர்ந்து நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று தனது அன்பு கட்டளையை தருகின்றார். நம் மறைமாவட்ட ஆயத்தந்தை அவர்கள் பிரதிநிதியாக நமது பேராலயத்தில் உள்ள அருள் பணியாளர்கள் இப்பொழுது இங்கே இருக்கின்ற 12 சீடர்களை குறிக்கின்ற விதமாய்
அன்பிய பிரதிநிதிகளின் பாதங்களை கழுவ இருக்கின்றார்கள். ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவ போகிறே. அதற்கு இயேசு, நான் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. சீமோன் பேதுருவிடம் அவர் வந்தபோது பேதுரு அவரை நோக்கி கூறினார், ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவ போகிறே. அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. என்றார். நான் செய்வது பின்னரே புரிந்து கொள்வார். ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவ போகிறே. அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. என்றார். மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல ஒருவரிடம் அன்பு செலுத்துங்கள். என்கிறார் ஆண்டவர். உண்மை அன்பு இங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் கழித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். வாழும் இறைவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன்
இருக்கின்றார். தீய சச்சரவுகள் ஒழித்திடுக, பிணக்குகள் எல்லாம் மறைந்திடுக. நமது நடுவில் நம் இறைவன் கிறிஸ்து ஆண்டவர் இருந்திடுக. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். பேறு பெற்றோரின் கூட்டத்திலே நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து கிறிஸ்து இறைவானின் மாட்சி திருமுகம் காண்போமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். முடிவில்லாமல் என்றென்றும் ஊழி காலம் மனத்திற்கும் அளவில்லாத மாண்புடைய பேரானந்தம் இதுவேயாம். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் கழித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். வாழும் இறைவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனே நாம் ஒருவரை ஒருவர் நம்மை இந்நாளும் காக்கின்ற கடவுளிடம், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளிடம் நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, ஆயர் அம்ப்ரோஸ், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் நற்கருணையின் வல்லமையால் திடப்படுத்தப்பட்டு இயேசுவை போல தங்களையே முழுவதுமாக இறையாட்சி பணியில் அர்ப்பணித்து அனைவரையும் அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனாம் எம் இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் தன்னலம் கருதாது மக்களின் தேவையையும் உணர்வுகளையும் புரிந்து பணிவிடை செய்து நாட்டில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகள் தழைத்து வளர பாடுபட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இரக்கமுள்ள இறைவா, இங்கு கூடி வந்திருக்கும் உம் மக்கள் அனைவரையும் நற்கரனின் ஆசிரால் நிரப்பியருளும். குடும்பங்களின் சமாதானத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும், இளைஞர்கள் இளம்பெண்கள் நல்ல வேலை வாய்ப்பினையும் கல்வியையும் தேவ அழைத்தலை ஊக்குவிக்கும் நல்ல உள்ளம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றிய எம் இறைவா, உம்மை உட்கொள்ளும் நாங்கள் அனைவரும் தன்னை போல பிறரை நேசிக்கவும், பிறர் துன்பம் கண்டு விலகிடாமல் அவர்களை ஏற்று ஆற்றுப்படுத்தவும், இறை மதிப்பீடுகளின் கிறிஸ்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்பும் தூண்களாக விளங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகின்றோம். போரினால் உலக அமைதி சீர்குலைந்து தங்கள் உறவுகள், உடைமைகள், உரிமைகள் இழந்துள்ள மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு அமைதியான வாழ்வை மீண்டும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம தனிப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடிவனமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நமது குடும்பங்களுக்காக, நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் வழியாக தனது உடனிருப்பை, தொடர் உடனிருப்பை அவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் அவர்கள் வழியாக நமக்கு பல்வேறு பராமரிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்கள், பெரியோர்கள் தங்களது பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் உங்களது பெற்றோர்களுக்காகவும் உடன்பிறப்புகளுக்காகவும் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்காகவும் நன்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள். அன்பின் இறை சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் இந்த பேராலை இறை சமூகத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நமது பங்கு தந்தைக்காக, அவரோடு ஒத்துழைக்கின்ற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பல்வேறு பக்த சபையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றவர்கள், குடும்பங்கள், இளையோர்கள், சிறுவர் சிறுமியர், குழந்தைகள் அனைவருக்குமாய் நாம் நன்றி செலுத்துவோம். பங்கு தந்தையின் வழியாக இங்கு பணிபுரிகின்ற அருட்பணியாளர் வழியாக கடவுள் சிறப்பாக தனது உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கொண்டாடுகின்ற அருட்சாதனைகளின் வழியாக, மறைவுரைகளின் வழியாக, உங்களது சந்திப்பின் வழியாக கடவுளுடைய செயல் திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். இது ஒரு உடல், ஒரே உடல். இந்த தலைமை பேராலயம் ஒரே உடலாக இருக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரும் குறைவின்றி வாழ வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணம் இருக்க வேண்டும். அனைவரும் சமமானவர்கள் என்கின்ற உணர்வோடு இருக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் நமது சகோதர சகோதரிகள். தேவையில் உள்ளவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு உதவிட நாம் முன் வருவோம். அத்தகையோருக்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். இது இங்கு வந்திருக்கின்ற, உங்கள் அருகில் அமர்ந்திருக்கின்ற, நின்று கொண்டிருக்கின்ற, ஜெபித்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய எண்ணங்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைவான ஆசிரை பெறுவீர்கள். அன்பு தெய்வமே, நிறைவான நேரத்திற்காக இங்கு குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், இளையோர்கள், இளம்பெண்கள், பெற்றோர், பெரியோர், அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள் அனைவருக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் நீர் உமது குருத்துவத்தால் அபிஷேகம் செய்துள்ளீர். அதை நாங்கள் உணர்ந்து ஒருவரை ஒருவர் மதித்து என்னாலும் உமது பெயருக்கு பெருமை சேர்த்திட அருள் தாரும். நாங்களும் சாட்சியம் பகர்கின்ற கிறிஸ்துவர்களாக என்னாலும் இருந்திட அருள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென்.
இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியான நற்கருணை வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாகிறது. நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. இறைமகன் இயேசுவின் உறவில் உச்சகட்டமாக விளங்குவது நற்கருணை அருள் சாதனம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்த தனது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தந்த நிகழ்வையே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நற்கருணை நமது வாழ்வை மாற்றும் ஆற்றல் கொண்டது. எனவே இந்த நற்கருணை வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்புள்ள இறை மக்களே, இன்று எடுக்கப்படும் காணிக்கை உலக அளவிலும் உள்ள பசிப்பிணி போக்கும் அறச்செயலுக்காக அனுப்பி வைக்கப்படும். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்ச்சிகளில் தகுதியில் பங்கேற்க
எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் உங்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய நிலையான பணிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுருளை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமையை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. தந்தையே, கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக நாங்கள் இவற்றை முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்துகிறோம். உம்மடியாராகிய திருத்தந்தை லியோவுக்காகவும் தகுதியற்ற அடியை எனக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய இறை மக்கள் வேலூர் புனித பிளேர்பண்ணையினுடைய எங்களுடைய இறை மக்கள் ஆகியோரையும் நினைவு கூர்ந்தார்கள். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தார்கள். உன் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர்கள் அனைவருடனும் உறவு கொண்டுள்ளார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிமிகு மரியாவையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பையும் புனித திருத்துதர்களையும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியன், லாரன்ஸ், கிரிகோரினோஸ், ஜான், பால்,
காஸ்மோஸ் தாமியோன் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பலன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கும்படி அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலை இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன்ன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவரின் மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவெல்லாம் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகியும் ஊழியன் ஆபேலின் காணிகைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல் இறைவா, முறைவான தூத தம் திருக்கைகளால் இப்பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரை, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் வாழ்ந்து அமைதியில் மரித்திருக்கின்ற எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உறவாரிகள், இந்த மறை மாவட்டத்திற்கு உழைத்து மரித்திருக்கின்ற ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், வேதியர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த சிறப்பாக நினைவு கூர்த்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவ இளைப்பாறும் அனைவருக்கும் சிறப்பாக இந்த வருடத்தில் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை
ஈந்திட வேண்டும் என இறைச்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உமடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேபான், மத்தியா, பர்னபா, இனியாசியார், அலெக்சாண்டர், மர்சிலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசி ஆகியோருடன் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்தருளும். நாங்களும் எங்கள் தகுதி முன்னிட்டு அன்று மாறாக ஒரு மிகுதியான மன்னிப்பினால் புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய்மன்றாடு. இவர் வழியாகவே ஆண்டவரே நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழியேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நற்கருணை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நற்செய்திகள் தயவுசெய்து மேலே வாருங்கள். இன்னும் 2 பேர் கூட வரலாம். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்குபவர், சம்மரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Yeah.
கொண்டு உயர மாட்டாயா? கண்ணத்தில் அழைத்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேலான என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேலாக என்ன கேட்கின்றேன்? வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை கொண்டு உயர மாட்டாயா? பிறந்து பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. விடை பிறந்து பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. காட்டிவிட்டேன். இதழின் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை கொண்டு உயர மாட்டாயா? உறுதி அருந்தி திருந்த மாட்டாயா? உறுதி அருந்தி திருந்த மாட்டாய். இன்னுள்ளம் வாழப் பேசுவே, உம்மை பாடுவே. என் இதயம் வாழும் தெய்வமே, உனக்காக ஏங்குவே. ஆகாயமெல்லாம் உனை பாடுவே, அன்போடு நானும் புகழ் பாடுவே. ஆகாய பூமி உனை பாடுவே, அன்போடு நானும் புகழ் பாடுவே. வாழ்விலும் சென்று வாழ்வே இன்பமாகும் உறவே நீதான் சொந்தம் சொல்லும். உன்னை தேடுதே
உனை பாடுவே அரவணைக்கும் போற்றே நான் வாழுவே சேரும் இன்ப நாளில் உதயமாகும் எந்தன் வாழ்வே உன்னில் சேரும் இன்ப நாளில் உதயமாகும் இந்த வாழ்வே காயங்களுள் அனைவருக்கும் இந்த பெரிய விழாவின் நாளுடைய ஆசிரையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நல்ல நாளிலே நமக்காக திருப்பலியாற்றி நல்ல ஒரு மறையுரையை வழங்கி ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கு ஆயர் அவர்களுக்கும் ஆயருடைய செயலர் அவருக்கும் அவரோடு சேர்ந்து திருப்பலி அர்ப்பணித்த அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இந்த சடங்கிலே பங்கு பெற்ற 12 அன்பியங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே இருக்கின்றார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரலாம் என்று சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு சில அன்பியங்கள் 60 மேற்கு இல்லாததால் 2 இளைஞர்களை பார்க்குறீங்க. ஒருத்தரியான ஒருத்தரியாத யூதாஸ் கொஞ்சம் இளமையாக இருந்திருப்பார், அதனால் கொஞ்சம் இளைஞர் ஒருத்தர். ஓகே, அவர் இல்லை யூதாஸ்ன்னு நினைக்கிறேன், ஆனால் காசு நிறைய தான் வச்சுருக்கார் அவர். சரி, இந்த அன்பியங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே போன்று வாசகங்கள் எல்லாம் வாசிக்கின்றவர்கள் அன்பியங்களுடைய பிரதிநிதிகள் தான், எல்லாருக்கும் பங்கு பெற வேண்டும் என நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்றோம். எனவே இந்த 12 அன்பியங்களுக்கும் இந்த வழிபாட்டுகளிலே வாசகங்கள் மற்ற நிகழ்வுகளை மேற்கொள்கின்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அவருடைய பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோரா அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நாளினுடைய செலவுகளில் பெரும்பகுதி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திருவள்ளுவர் அமல்ராஜ், திருமதி மரிய திரேஸ் அமல்ராஜ் குடும்பத்தினருக்கும், திரு அருள்ராஜ், திருமதி மேரி அருள்ராஜ் குடும்பத்தினருக்கும் பங்கின் சார்பாகவும் ஆயர் சார்பாகவும் நன்றியும் ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து ஆயர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார், பசியோடு இங்கே யாரும் இருக்கக்கூடாது என்பதன் ஒரு அடையாளமாக திருப்பலி முடிவிலே உங்களுக்கு சிலுவை வரைந்த பன் வழங்கப்படும். ஆலயத்திற்கு உள்ளே வருகின்றவர்களுக்கு அங்கேயே ஆலயத்துக்கு வெளியே வருகின்ற வாயில் படிகளிலே இளைஞர்கள் தருவார்கள். இங்கே இருக்கின்றவர்களுக்கு நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள் இங்கே இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வந்து அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அது அர்ச்சிக்கப்பட்ட பன். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1க்கு மேலே சாப்பிட்டீங்களா பேதியாகும். ஸோ அதனால் 1க்கு மேலே வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மட்டும் வாங்க, மற்றவங்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தயவுசெய்து 1க்கு மேல் வாங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மிக முக்கியமான, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆலயத்திலே நாள் முழுவதும் நிகழ்வுகள் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு கூட போகத்தில் இங்கேயே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். காலை 7 மணிக்கு பெரிய சிறு பாதை இங்கே ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்றது. தொடர்ந்து 9 மணிக்கு சாவியப்பள்ளி வளாகத்திலே இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் இரத்த தானம் கொடுக்க போகிறீங்களோ அவங்க வேணால் 2 பண்ணும் வாங்கிக்கலாம், சரிங்களா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரிங்களா? ஸோ இரத்த தானம் கொடுக்க விரும்புகின்றவர்கள் தயவுசெய்து இன்றைய நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்விட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மருத்துவர்கள் வந்து இங்கே காத்திருப்பதை விட அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இருந்தால் உதவியாக இருக்கும். எனவே உங்கள் பெயர்களை வேதியரிடமோ அல்லது பங்கு பெற உபத்தலைவரிடமோ அல்லது தந்தை ஜோசப் ஃபாதர் பிரபு அவர்களிடமோ நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கு இறையிறக்க ஜெபம் ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அதோடு 6:15 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை ஆலய வளாகத்திலே ஆயருடைய தலைமையிலே நடைபெறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காணிக்கை முன்பே அறிவித்திருக்கின்றபடி பசிப்பிணி ஒழிப்பிற்காக உலக அளவிலே நடைபெறுகின்ற அறச்செயலுக்காக ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதோடு நம்முடைய இந்திய அளவிலும் செயல்படுகின்ற காரித்தாஸ் நிறுவனத்திற்கும் அனுப்பிப்படுகின்றது. எனவே தாராளமாக தந்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். இன்னும் தாராளமாக தரலாம். இன்னும் வீடுகளிலே இந்த உண்டிப்பெட்டி மற்றும் இந்த அரிசி பைகள் வைத்திருக்கின்றவர்கள் நாளை காலை சிலுவை பாதைக்கு வரும்பொழுது மறக்காமல் எடுத்து வந்து விடுங்கள். மாலை 6:15 மணிக்கு நடைபெறுகின்ற சிலுவை ஆராதனை எடுக்கப்படுகின்ற காணிக்கையானது இயேசு வாழ்ந்த புனித தலங்களை பாதுகாப்பிற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதற்கு உங்களுடைய தாழ்மனை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உயிர்ப்பு விழா திருப்பலியில் அனைவரும் கைகளிலே உங்கள் வாக்குறுதிகளை
திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற பொழுது கைகளிலே மெழுகுத்திரிகள் வைத்திருக்க வேண்டும். நாளையிலிருந்து உங்களுக்கு மெழுகுத்திரிகள் கிடைக்கும். மாலை நீங்கள் ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். முடிந்த வரையிலே இந்த சிறப்பான அதுக்காக செயற்பட்டிருக்கின்ற அந்த மெழுகுத்திரிகளை வாங்கி வாருங்கள். அதோடு இந்த உயிர்ப்பு விழா திருத்தலையிலே உங்களுக்கு புதிய தீர்த்த மந்திரத்தை அளிக்கப்படும். நீங்கள் பாட்டில் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். இங்கே உங்களுக்காக நம்முடைய ஆலய ஸ்டிக்கர் போட்டிருக்கின்ற தீர்த்த பாட்டில் இங்கே தண்ணி நிரப்பி வைக்கப்பட்டிருக்கும். அது அர்ச்சிக்கப்படும். மூடிகள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக உங்களுக்கு தரப்படும். ஒரு அன்பியத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பாட்டில் என்று கணக்கெண்ணி இந்த பாட்டில் தரப்படும். ஒவ்வொரு அன்பியத்தினுடைய பாட்டில்கள் இங்கே ட்ரேயிலே வைக்கப்பட்டிருக்கும். நான் அன்பிய பொறுப்பாளர் அந்த ட்ரேயை தந்து விடுவோம். அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய மூடிகளை போட்டு அந்த தீர்த்த பாட்டிலை பெற்றுக்கொள்ளலாம். எனவே எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய நோக்கத்தோடு இது தரப்படுகிறது. உங்கள் அன்பியத்தில் ஒரு குடும்பத்தில் 2 வேண்டும் என்று சொன்னால் அதை உங்கள் அன்பிய பொறுப்பாளர் சொல்லி அதற்கேற்ற மூடிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று என்று கணக்கு பண்ணி அவர்கள் நாளைக்கு தருவார்கள். சிலுவை பாதை மாலை ஆராதனை முடிந்திருப்பாடு. அதிகமாக வேண்டும் என்றால் அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்திற்கு 1 பங்கினுடைய அன்பளிப்பாக தரப்படுகின்றது. இன்னொன்றுக்கு 10 ரூபாய். அதே போன்று அன்பியங்கள் இல்லாதவர்கள் ஆலயத்திற்கு வெளியே இங்கே கிடைக்கும். நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து இந்த பாட்டில் மூடியை வாங்கிக் கொள்ளலாம். மூடி மட்டும்தான் கிடைக்கும். தீர்த்தத்தோடு திருப்பலி முடிந்திருப்பாடு உங்களுக்கு பாட்டிலும் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய திருவழிபாட்டின் 4வது பகுதியான நற்கருணை இடமாற்ற பவனி இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது. ரா உணவுக்கு பின் இயேசு கெத்செமனி தோட்டத்திற்கு தனியாக இறைவேண்டல் செய்ய சென்றார். அவரோடு உறவு கொண்டவர்கள் ஓடிப்போனார்கள். இயேசு தனிமையாய் விடப்பட்டார். தான் படப்போகும் துன்பத்தை நினைத்து வேதனைப்பட்டார். மனக்கலக்கம் அடைந்தார். கல்வனை பிடிக்க வருவது போல வாளோடும் தடிகளோடும் படை வீரர்கள் அவரை கைது செய்தார்கள். இந்த இரவில்தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். எனவேதான் நற்கருணை தனிமையான இடத்தில் வைக்கப்படுகிறது. ஆலய பீடம் வெறுமை இழந்து நற்கருணை பீடம் அலங்காரம் இன்றி காட்சியளிக்கும். அன்று ராயப்பரிடம் 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா என்று கேட்ட அதே கேள்வியை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நம்முடைய பதில் என்ன? இந்த இரவு நேரத்தை நாம் ஆண்டவரோடு செலவிடுவோம். நாம் தனியாகவும் குடும்பமாகவும் அன்பிய குழுவாகவும் ஒன்று சேர்ந்து அவரது பேரன்பை உணர்ந்து முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆராதிப்போம். இப்போது ஆயத்தந்தை அவர்களால் ஆலயத்தினுள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற பீடத்திற்கு நற்கருணை எடுத்து செல்லப்படும். இந்த புனிதமான பவனியில் முதலில் பீட சிறுவர்கள், அவர்களுக்கு பின் ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், அவர்களை தொடர்ந்து பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள், இறுதியாக அருள் தந்தையர்களும் நற்கருணையை சுமந்து கொண்டு ஆயத்தந்தை அவர்களும் வருவார்கள். புதிய பீடத்தை அடைந்ததும் மாண்புயர் கீதம் பாடப்படும். தொடர்ந்து தங்களுக்கு கொடுத்த கால அட்டவணைப்படி இரவு 12 மணி வரை ஆராதனை நடைபெறும். பங்கு பெற உறுப்பினர்கள் பவனியை வரிசைப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நற்கருணை ஆராதனை கால அட்டவணை. இப்பொழுது திருப்பலி முடிந்ததிலிருந்து 9 மணி வரை மத்தேயு, அசிசி, பாத்திமா, வேளாங்கண்ணி, டொமினிக் சாவிய அன்பியங்கள் மற்றும் அன்னை திரேசா இல்லம். 9 மணி முதல் 9:30 மணி வரை அன்னை திரேசா, பேதுரு, மார்க் அன்பியங்கள். 9:30 முதல் 10 மணி வரை யோவான், தொன்போஸ்கோ, பவுல் அன்பியங்கள். 10 மணி முதல் 10:30 மணி வரை அமலோற்பு அன்னை மற்றும் தோமையார் அன்பியங்கள். 10:30 முதல் 11 மணி வரை வளனார், மரிய கொரட்சி அன்பியங்கள் மற்றும் புனித மரியன்னை இல்லம். 11 மணி முதல் 11:30 மணி வரை அந்தோனியார், வனத்து சின்னப்பர், லூக்கா திருக்குடும்பம், லூர்து மாதா மற்றும் தூய இதய கன்னியர் இல்லம். 11:30 மணி முதல் 12 மணி வரை குழந்தை இயேசு, சகாய மாதா, விண்ணரசி, ஆரோக்கிய அன்னை அன்பியங்கள் மற்றும் புனித அன்னாள் இல்லம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிவீராக. ஓம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர்கள் யாவரோடும் அவரவர்கள் நியமனத்தில் உனதை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற உண்மை நம்பிக்கை ஒன்றே போதும். நம் ஆண்டவரின் பாடுகளிலும் அவரின் துயரத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய இறை சமூகமாக நம் ஆண்டவரின் முன் நாம் ஆயத்தமாக செல்வோம். உள்ளத்திலே ஆழ்ந்த வருத்தத்தையும் மனதிலே இயேசுவின் நம் ஆண்டவரின் பாடுகளையும் துன்பங்களையும் தாங்கி மௌனமாக இந்த பவனியில் கலந்து கொள்வோம். வாழ்வை அளிக்கும் வல்லவர் அவர். தாழ்ந்த நம் உள்ளத்திலே தங்கி மகிழ்கிறவர் இந்த ஆண்டவர். இந்த இரவிலே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டதையும் இந்த இரவிலே அவர் சொல்லன்னா பாடுகளை அனுபவித்ததையும் சிந்திக்க இந்த பவனியில் நாமும் கலந்து அவரை புகழ்ந்து ஆராதிப்போம். எழுந்து வா ஆழின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. என்னில்லாத
மகிமையோடு மகிமை